அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் கபாலி கபாலி மாடே என்ன பண்ற? ஐய இந்த மனுஷன் வேற ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்க விட மாட்டாரு. டேய் இங்க வாடா. என்ன சார்? என்ன சார் நொன்ன சார்னு இந்தா நான் உன்னை என்னடா பண்ண சொன்னேன்? என்ன ஆபீஸ் ஒர்க் அத கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைக்க சொன்னேன். ஆமா சார், ஆனா மூட்டை கட்டதான் எதுல கட்டன்னு தெரியல சார். டேய் 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 காமெடிங்கிற பேர்ல கொடுப்ப கலப்பாத. இப்பவே நான் அந்த குடும்பத்தை ஏதாவது செய்யணும்டா. எதை கையில எடுத்தாலும் நமக்கு தான் தோல்வி. எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? அந்த குறுக்க பிடிச்சவனை நம்பி ஒரு டீலிங்க ஒப்படைச்சது தப்பா போச்சு. அப்படியே சொதப்பிட்டான். என்ன சொதப்படவே என் பேரை சொல்லி தொலையல. இல்ல நான் என்ன பண்ண முடியும்? சார் எப்ப எவன் சார் உங்க பேரை சொல்லியிருக்கா? ஆரம்பத்துல இருந்து தப்பிச்சுட்டு தான் இருக்கீங்க. என்னைக்கு வசமா மாட்ட போறீங்களோ? என்னடா என்னைக்குமே வசமா மாட்ட மாட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். நீ எதையும் சொல்லாத. எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வாசுகி போன் நம்பரை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மிரட்டுடா அவளை டார்ச்சர் பண்ணு. அவ விரலாலே அவ கண்ணா குத்துற மாதிரி அவளை வச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குவான்னு எவ்வளவு பிளான் பண்ணா. 2 கால் ஒழுங்கா பேசிருக்க மாட்டான். அந்த சரத்தை தேடி வந்துட்டான். சரி எல்லாம் சுத்த வேஸ்ட். இப்பவும் என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கேடா. அவங்களால சும்மா மட்டும் விடக்கூடாது. எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, ஆனா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த வேணி அவளால தாண்டா என் அண்ணன் உள்ள இருக்கான். அதுக்கு நான் அவளை சும்மா விடலாமா? ஐயோ சார், சும்மாவே நீங்க அழகான பொண்ணை பார்த்தா சும்மா விட மாட்டீங்க. இந்த பொண்ணு என்னன்னா சும்மா சும்மா அழகா இருக்கான்னு எப்ப பாரு சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சும்மா சும்மா சொல்ற நீங்க சும்மா சூப்பரா இருக்கிற பொண்ணை விடுவீங்களா? இப்ப என்ன சும்மா உன் பேச்சு திறமைய காமிக்கிறியா? சும்மா பேசி பாக்கலான்னு, சும்மா நான் சொருவி பாக்கலான்னு கத்தி எடுத்தா ஐயோ சார் சும்மா சொல்ற வாய் அம்மானு போயிடும் சார். அப்பனா அப்படியே குறைச்சுக்கோ. சரிங்க சார். ஏய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு ரத்ன குடும்பத்துல இருந்து தான் அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்காங்களாம். இப்படி கோவிலுக்கு செஞ்சு செஞ்சே புண்ணியம் தேடிடுவாங்க போல. இன்னைக்கு அதுல ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்னடா பண்ணலாம்? நாம என்ன சார் பண்ண முடியும்? நாம ஏதாவது யோசிப்போம், அவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நாம சும்மா அப்படியே பாத்துட்டு இருப்போமா? இல்ல சார், சும்மா இல்லாம ஏதாவது யோசிப்போம்னு சொன்னேன். அந்த விளக்கணை தான் என்னன்னு கேட்டேன். என்னன்னா தூக்கிடுவோம் சார். யாரையாவது தூக்கிடுவோம் சார். இதோ நீங்க உட்காந்துருக்கீங்களே அதே இடத்துல யாரையாவது தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு சுத்தி காடு சார். நம்ம யாரையாவது தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சா கூட இங்கதான் இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க சார், யார தூக்குவோம்? போலீஸ்காரனை தூக்கிடுவோமா? எதுக்கு? அவன் நம்மளை தூக்கி உள்ள போடவா? இல்ல சார், அப்படா போலீஸ்காரன் குடும்பத்துல டேய் நாம யாரையாவது தூக்குனது நாமன்னு தெரிஞ்சா இந்த டிசிபி சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா நம்மள தூக்கி உள்ள போடுவான். ஆனா அதே இது யாரையாவது தூக்கி ஒரு 3-4 மணி நேரம் இங்கேயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுங்காம குலுங்காம போன அனுப்பி விட்டுட்டா நம்ம மேல அவனால கேஸ் போட முடியாது. ஏன் சார் நீங்க வேற? தூக்கின ஆளு நாம தான் சொல்லிட்டா தூக்கி உள்ளதானே போடுவாங்க. இல்ல நாம வேணாடா. ஏய் ஒரு 2 பேரை பாரு. சார் நிஜமாலே தூக்க போறீங்களா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல நான் சும்மா. இன்னொரு தடவை சும்மாங்கிறது உன் வாயில வந்துச்சு. ஓகே சார், சொல்லல சார். சரி 2 பேரை பேசு. இந்த வழியா தான் கோவிலுக்கு போனோம். இந்த வழியா போமத்திலையும் சரி இல்ல கோவிலுக்கு போமத்திலையும் சரி ரத்தன குடும்பத்துல இருந்து யாரையாவது தூக்கு. ஒரு 4-5 நேரம் இங்கே உட்கார வைப்போம். குடும்பமே தன்னால கதறணும். இந்த டிசிபியும் தேடணும். ஆனா நம்ம தூக்கினால் இங்கதான் இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சும்மா ஆளுக்கு ஆள கழிச்சு எங்கடா போயிருப்பா அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காரும் போது ஆளை வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். ஆனா அதுல நாம இன்வால்வ் ஆயிருக்கோம் தெரியக்கூடாது. ஒரு 2 பேரு புது பசங்களா புடி. அதெல்லாம் ஆளு இருக்கு சார், சொன்னா வந்துருவாங்க. இடே வர சொல்றா. அவங்களுக்கு எவ்வளவு காசுனாலும் கொடுப்போம். ஆனா நம்ம பேர் வெளியே வரக்கூடாது. அப்புறம் 4-5 மணி நேரம் இங்கதான் உட்காந்துருக்கணும். சின்ன சத்தம், ஏன் அவ மூச்சு காத்து கூட வெளியே போக கூடாது. ஐயோ சார், மூச்சு காத்து வெளியே போலாட்டி அப்புறம் இங்க வந்திருக்க யாரும் வெளியே போக முடியாது. அதாவது மூச்சு காத்து இல்லாட்டி எப்படி சார் உயிர்? ஏய் அந்த அளவுக்கு சத்தம் இல்லாம இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓகே சார், நான் பேசிக்கிறேன் சார். ஆளை பார்த்து பேசிக்கிறேன். பேச அடுத்த செகண்ட் இங்க வர சொல்லு. மணி காலையில 9 ஆக போகுது. நேரம் கோவில்ல பூஜை எல்லாம் முடியற டைம். நேரம் கோவில்ல யார் கண்ணையும் படாம ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. பொண்ணா இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். அதான் அடங்கி போவா. ஆமா சார் போவாங்க. அதனால தூக்கிட்டு வர சொல்லு. ரத்னா மகளா இருந்தாலும் சரி இல்ல மருமகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு அலைய விடுறோம். ஓகே சார், இப்பவே சொல்லிடுற. போடா போ. ஐயோ ஐயோ, இந்த சொட்ட தலைய சும்மா இருக்க மாட்டான் போலயே. காசு பணம் சேர்த்துட்டா இப்படிதான் யோசிக்க தோணும் போல. சரி நமக்கு என்ன, சொன்னதை செய்வோம். ஆமலா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா சொட்டையனை கை காமிச்சு விட்டுட்டு பேசாம போவோம். இப்ப ஆளை வர விட்டு இன்னைக்கு எந்த பொண்ணு எப்படி மாட்டுனான்னு தெரியலையே. சரி ஓகே பாக்கலாம். என்னடா நின்னுக்கிட்டே இருக்க, சீக்கிரம் போ. இதோ 5 நிமிஷம் சார், ஆள் வந்துடும், பொண்ணை தூக்கிடுவாங்க. போடா.
அபிஷேகம் ஃபுல்லா முடிஞ்சது. இனி சாமிக்கு அலங்காரம் பண்ணதோ சாமி கும்பிட்டுட்டு அப்படி கிளம்பிடுவோம். சரி மதி. வாசுகி சொல்லு சுபா. நேத்து எடுத்த டாப்பையே போட்டுட்டு வந்திருக்க. பாரு சாரி கட்டிட்டு வந்துட்டேன். இது புதுசுல கோவிலுக்குங்க மொத்தல புதுசா இருக்கட்டும் தானே எடுத்தோம். இதுவும் புதுசு தாண்டி. கல்யாண ஃபங்க்ஷன் அப்ப எடுத்தது. ரொம்ப நாளா புதுசா உள்ள இருக்கேன்னு இன்னைக்கு கட்டிட்டு வந்துட்டேன். அழகா இருக்கு சுபா. அதுவும் உனக்கு இந்த கலர் செம்மையா இருக்கு. அப்படியா? ரொம்ப அழகு. ஆமா சுபா, நீயும் சுடி போடுவேன்னு நினைச்சுதான் நான் இது புது டாப்னு போட்டேன். இல்லாட்டி நானும் சாரி கட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு, நீங்க 2 பேர் மட்டும் சாரில வந்திருக்கீங்க, நான் மட்டும் சுடிதார்ல. வாசுகி அழகா இருக்கு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் சாரி இருக்கட்டும். அடுத்து நம்ம வரும்போது வேணியும் சேர்ந்துதான் வருவா. அப்ப முதல்ல 4 பேரும் சொல்லி வச்சு ஒரே ட்ரெஸ்ஸா பண்ணலாம். ஓகே மதி. ஆமா ஆமா, அது கூட ரொம்ப அழகா இருக்கும். ஆமா சுபா. அடியே இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா. அலங்காரம் முடிஞ்சதா? இல்லடி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஹரி, வீரா தூங்குவானா இல்ல நீ வீட்டுக்கு போணுமா? இல்லம்மா, காலையில சாப்பிட்டு மாத்திரை போட்டார்னா 2 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. வேணி தான் இருக்காள, நான் பாத்துக்க சொல்லியிருக்கேன். ஓ சரிடி, அதான் மதினி கேட்க சொன்னாங்க. ஏன்னா நாம இன்னும் இங்க இருந்து போக 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சாமி அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கல, அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்ப லேட் ஆகும்டி, அதான் கேட்டேன். இல்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் கூடவே இருக்கேன். சரிடி, சரி சரி. ஆதவன் என்ன பண்றான்? வேதவழி பெரியமா வச்சிருக்காங்கடி. அவனுக்கு அக்கா கூட இருந்துட்டா போதும், அவங்க அம்மாவெல்லாம் தேட மாட்டான். ஆமாமா. சரி சரி, இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லடி. 3 பேர் வெளியே கோவில பிரகாரத்தை கூட சுத்தி வாங்க. சாமி அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதும் நாங்க கூப்பிடுறோம். சரிங்கம்மா. மதி, அப்ப நான் வெளியே போய் கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வருவோமா? போலாம்ப்பா, இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். வெளியே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரி ஓகே வாங்க. அம்மா கிட்ட இரு நான் சொல்லிடுறேன். அர்ஹதம்மா. என்னடி? நாங்க 3 பேரும் வெளியே போயிட்டு வரோம். சரி சரி, கையில போன் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கோமா. அலங்காரம் முடிஞ்சதை நான் கால் பண்றேன். சரிங்கம்மா. வாங்கடி போலாம். கால் பண்ணதும் வந்துருவோம். என்ன ஏண்டி? இல்ல பிரசாதத்தை மிஸ் பண்ணிட கூடாதுல. ஓகே ஓகே, மிஸ் பண்ணாம வந்துடலாம். என்னது இன்னைக்கு நம்ம வீடே சைலண்டா இருக்கு. தேனி வந்து எழுப்பி விட்டா சீக்கிரம் குளிச்சிட்டு வான்னு சொன்னா, நம்மள தேடி எனக்கு ஒரு காஃபி கூட வரலையே. அது மாதிரி இந்த மாதிரி கப்சிப்பெல்லாம் நம்ம வீடு இருக்காது. என்னாச்சு? இன்னைக்கு தானே வைஷ்வமா கோவிலுக்கு போறதா சொன்னாங்க. வீட்டுல எல்லாரும் கிளம்பிடுவோம், பார்த்து டியூட்டிக்கு போன்னு சொன்னாங்க. அது என்னைக்கு தானா? ஐயோ, அப்பதான் யாருமே இல்லையா வீட்டுல? வீரானா? சரி ஓகே, போய் பார்க்கலாம். இந்த வேணி கழுதை வந்து எழுப்பி விட்டாலே புருஷங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். அது மாதிரி வீட்டுல யாரும் இல்ல, சீக்கிரம் சாப்பிடுப்பா, அண்ணனை பாத்துக்கோ, டியூட்டி கிளம்பு, ஏதாவது சொல்லிட்டு போக கூடாது. இரு வா, உன்னை வச்சுக்கிறேன். போய் வீரானா முத பார்க்கலாம். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வைஷோமா ரொம்ப அழகா இருக்குமா. பூ எல்லாமே அழகா இருக்கு. வாவ், வேணி நீங்க தான் இருக்கியா? ஐ அழகா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா கண்ணாடி முன்ன நின்னு? வேணி இந்நேரம் சரத் எழுந்து குளிச்சு டியூட்டிக்கு கிளம்பி இருப்பாங்க. இப்படியே முன்ன போய் நின்னா என்ன சொல்லுவாங்க? போலாமா? ஐயோ பயமாவும் இருக்கு. சரத்துக்கு சாப்பாடு வைக்கணும்ல. ஷோ, இப்பவே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸ மாத்திரங்கிற பேர்ல இவ்வளவு நேரம் இங்கே நின்னுட்டோம். சரத் எழுந்து குளிச்சு கிளம்பி இருப்பாங்களா? போய் பார்க்கலாம். ஐ நம்மள பக்கதானா? இந்த ட்ரெஸ்ல சரத் என்ன பார்த்தா? வேண்டாம், பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போலாம். அது என்ன? நீ இந்த ட்ரெஸ்ல வந்தா நான் என்ன பண்ணிடுவேனா? இல்ல இல்ல, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் வைஷாத்தை எனக்காக எடுத்து கொடுத்தது. சரத்து கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கேளு, இதான் நல்ல பொண்டாட்டி. சரத் ரூமுக்கு போவோம். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கலாம். ஓடுறா ஒரு ரூமுக்கு, உன்னை பக்கதான் வரா. வா வா, கவனிச்சுக்கிறேன். வீட்டுல வேற யாரும் இல்ல. வீரானா நல்லா தூங்கிட்டு இருக்கான். வாடி, இன்னைக்கு என்கிட்ட நீ மாட்டினியா? இப்படி ஒரு சான்ஸ மிஸ் பண்ண பார்த்தோமே. நல்ல வேலை சீக்கிரம் இருந்து குளிச்சோம். நீ கோயில இருந்து எல்லாரும் வர வரைக்கும் உன் கூட தான் மல்லு கட்டணும். போலாம். இந்த பூ மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கு, எடுத்து வச்சுட்டு போவோம். ஏன்னா நாமளேவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. பூ எடுத்து வச்சுட்டு சரத்தை பார்க்க போலாம்.
சரத்து என்ன ஆளக்கானோ, ஒருவேளை குளிச்சிட்டு இருப்பாங்களோ? கூப்பிட்டு பார்க்கலாம். என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க என்னங்கன்னு கூப்பிட வேற ஒரு மாதிரி இருக்கு. ஆனாலும் என்னங்க என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க சரத்து? சொல்லுமா. ஆமா. ஏய் ஓய் என்ன? அது அது ஒண்ணு இல்ல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சரி சரி விடுங்க, நான் போறேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, விடுங்க. என்ன? இல்ல நீங்க நாங்கன்னு கூப்பிட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி இருக்கட்டும், விடுங்க. என்னாச்சு? நான் விட்டா நீ விழுந்துருவ. பரவாயில்ல விடுங்க. வேணி என்னங்க அது வந்து ம். வீட்ல யாரும் இல்லைங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஆ வீராமச்சான் மட்டும்தான் வீட்ல இருக்காங்க. அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்கங்க. ஓஹோ. என்னங்க விடுங்க. இல்ல இப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்ன? அது வந்து நல்லா இருக்கு. இதுதான் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுறதா? அப்படின்னா அப்படின்னாவா? செவனேன்னு இருந்த என்ன? என்னங்க வீட்ல யாருமே இல்லைங்க, வீட்ல இருக்கிற வீராமச்சானும் தூங்குறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விடுங்கன்னு சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வீட்ல யாருமே இல்ல, நாம மட்டும் தனியா இருக்கோம். ஐயோ ஆமாங்க. அதத்தானே நீ மதியம் சொன்ன? ஆமா சொன்னேன். அதுக்கு அதுக்கு என்னங்க இல்ல, நான் போகணும். அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. கரெக்டா நம்ம ரூம்கே வந்து மாட்டிக்கிட்ட. ஐயோ ஏன் என்னாச்சு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது, மறந்துடாத. அதுக்காக அதுக்காக என்னங்க? ஏ எங்க ஓடுற? வேண்டாம் விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. என்னங்க? ஓய் என்ன இன்னைக்கு அளவுக்கு மீறி ரொம்ப அழகா இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏ இப்ப எதுக்கு நடுங்குற? ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயமா? ஓய் நான் தானே, பின்ன என்ன பயம்? இல்ல இல்ல, ஒரு மாதிரி. ஏ ஓகே ஓகே, ரொம்ப நடுங்குற பாரு, ரிலாக்ஸ் ஆரு. இல்ல சரத்து, அழுதுருவேன்னு நினைக்கிறேன். அழுதுருவியா? ஆமா சரத்து, சரத்து ஒரு மாதிரி ரொம்ப பயமா. ஏ ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆரு. இல்ல அது அது வந்து ஏ வேணி. அடடடடா, காலங்காத்தாலே இங்க வந்து உட்கார வச்சிட்டாங்களா? கம்பெனி கிளைண்ட்னா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. இவங்களை இங்க இருந்து அழைச்சிட்டு ஆபீஸ் கூட்டு போனோம். என்னமா பாடுபடுத்துறாங்க, எப்போ வராங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, காலை நேரம் காத்து இதமா இருக்கு மனசுக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்போம். ஆமா, எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கிற நேரம் மனசு ஒரு ஆளை தேடுதே. யார் அது? யார் அது? அதுதான் அந்த புள்ள ஜோதிகா. ஆள் ஓகே தான், சரியான சண்டைக்காரியா இருக்கா. லவ் கிவ் சொல்லி ஓகே பண்ணா மாமா கிட்ட நானே பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒன்னுத்துக்கு லாக்கி கிடையாது. நல்லா பேசுறா, நல்லா திட்டுறா, அது மட்டும் தான் தெரியுதே தவிர வேற ஒன்னுத்துக்கும் எங்க எல்லாம் பையங்களே பண்ண முடியுமா? சரி சரி ஓகே, மாமா பொண்ணு பார்க்கவங்கள ஒரு 2-3 தடவை அப்ரோச் பண்ணுவோம். செருப்ப கிருப்ப கழட்டி காமிச்சா அதோட பின் வாங்கிட வேண்டிதான். யாராவே புது ஆளுன்னு சொன்னாங்க. வரட்டும் வரட்டும், பேசி பாப்போம். ஆமாண்டா. என்ன வாய் அசப்படுது? ஓ போன் பேசுறானா? சரி, தேவைன்னா நம்ம கிட்ட வந்து கேட்கட்டும். டேய் எங்க இருக்க? ஜோ மணி ஆச்சுடா, சீக்கிரம் வா. எங்க கோவிலுக்கு வந்துடுறியா? ஓகே, அப்ப நானும் அங்க வந்துடுறேன். இடே அதெல்லாம் பயப்படாதடா, சும்மா ஒரு 4 மணி நேரம் வச்சிருந்து விடுறதான். என்ன லாபமா? அதெல்லாம் கேட்கிற பணத்தை கொடுப்பான்டா. யாரு இந்த பணம் பல மண்டையன்? ஏதோ இல்லீகலா வேலை பாக்குறானோ? ஐய புலம்பாதடா. சரி ஓகே, பொண்ணு தானே, அதுல கழுத்துல இல்லாமையா போவோம். அதையும் வேணா எடுத்துக்கிடுவோம். என்ன ஒரு தைரியம் பாரு, ஒருத்தன் இவ்வளவு வெறப்பா உட்காந்துட்டு இருக்கேன், ஏன் முன்னையே எப்படி பேசுறானு. ஏய் பணம்பல தலையா, இரு நீ என்கிட்டயே மாட்டுவ. சரிடா ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் வந்து சேரு. இவன நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய் போலீஸ் போலீஸ் போலீஸா? எங்க ஓடிடலாமா? ஷாக் ஆகுறான். அப்பனா இவன் உருப்படாத கேஸுதான். எங்க யாரையும் காணுமே. ஏய் பணம்பல தலையா. சார் நீங்களா? யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? அது ஃப்ரெண்டு சார். என்ன பேசிட்டு இருந்த? அது சினிமாக்கு போறத பத்தி. பார்க்க சினிமாக்கு போக பேசின மாதிரி இல்லையே. ஐயோ சார், சினிமாவுக்கு தான். வாங்க, உங்களுக்கு வேணா ஒரு டிக்கெட் சேர்த்து போட சொல்றேன், கூட வாரீங்களா? ஐயா உன் கூட வந்து நான் என்ன பண்ண? நிஜமா சினிமாக்கு தான் சார். உன் ஃப்ரெண்டு டிக்கெட் எடுத்து உனக்கு போன்ல அனுப்ப சொல்லு. ஐயோ சார்,
என் ஃப்ரெண்ட் எல்லாம் எடுக்க வேண்டியல என் போன்ல தான் ஆன்லைன்ல பதிஞ்சிருக்கேன் காமிக்கவா? ஓ, அவ்வளவு அட்வான்ஸா இருக்கீங்களா? போலீஸ்னு சொன்னது எதுக்குடா பயந்த? பயப்பில்ல சார், ஷாக் ஆனேன். எதுக்கு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் தான் கூப்பிடுவான். அவனும் வந்துட்டா அவனுக்கு சேர்த்து டிக்கெட் போடணுமே சார். அதான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ஏன் சார், சும்மா சொன்னீங்களா? ஆமாடா. சரி ஓகே சார், நான் மூவிக்கு போறேன். போ போ. இந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் போ. ஆனா ஏதாவது திருட்டுத்தனம் மட்டும் பண்ணிடாத. ஏன்னா எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதனால நீ போற இடம்லாம் ஒரு ஆள் பின்னாடியே வரும். அது யாருன்னு எனக்கு தெரியும் சார். தெரியுமா? நாமளே சும்மா சொல்றோம், இவன் என்ன தெரியுங்கிறான். யாரா அது? என்னோட நிழல் தானே? ஆமா ஆமா, உன் நிழல் தான். அளப்பாரு. சார் நான் கிளம்பட்டுமா? இங்கே உட்காந்து உனக்கு என்ன பொண்ணா பார்க்க போறேன்? போடா டேய் போடா. ஆனா ஏதாவது ப்ராடு வேலை பார்த்த? ஐயோ சார், இப்ப அதுக்கு எனக்கு சம்மந்தம்லாம் இல்ல சார். நானே திருந்தி ரொம்ப நல்ல பையனா இருக்கேன். நல்ல பையன், முகரக்கட்டையை பாரு. போ பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓடிடுறா மணி. இந்த ஆள்கிட்ட மாட்டணும். கை வேற கால் வேற தனித்தனியா கழட்டி கொடுப்பாரு. தேட்டர் வரைக்கும் இல்ல, தேட்டருக்குள்ளேயே போய் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ரொம்ப யோசிக்கிறான். ஏதாவது ப்ராடு வேலை பாப்பானோ? பாப்போம் என்ன செய்யறான்னு. கிளைண்ட் அந்த வராரு. அவரா தான் இருக்கும். அப்படியே ஆபீஸ் கூட்டிட்டு போக வேண்டியதான். ஹலோ சார், நான் இங்க இருக்கேன். வாங்க. சொட்ட தலைய 8:30 வாரேன்னு 9:30 வாரான். இவனால வீட்டுல வேவேமா சாப்பிட்டு வந்தேன். கோவிலுக்கு போனா கூட பிரசாதம் கிடைக்கும். சரி நம்ம தங்கச்சிக்காரி போயிருக்கால, நமக்கு சேர்த்து கொண்டு வராமையா போயிடுவா. ஹாய் சார். ஹாய் வாங்க. ஐயா, இதுக்கு ஒன்னும் குறை இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா இவனை கூட்டிட்டு தான் சுத்தணுமா? நம்ம நேரம் முரட்டு சிங்கிள்னு ஒரு பொண்ணுங்களை கூட கூட்டிட்டு சுத்த முடிய மாட்டேங்க. வர்றது போற அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். சரி, இதையாவது கூட்டிட்டு சுத்துவான். இப்போ ஓகேவா? என்னாச்சு? தெரியல, ஆனா ஒரு மாதிரி பதட்டமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச எதுக்கு இந்த பயம் பதட்டலாம்? அழுகிற அளவுக்கு விட்ட மயங்கில் போல. தெரியல சரத்து, இத்தனை நாள் இப்படி இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன? எனக்கு தெரியல. இப்ப கூட என்ன பயமா இருக்கா? என்ன சொல்ற? தெரியல சரத்து, ஆனா கைகாலெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி பயமா. என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிறியா? ஏனி, எனக்கு புரியல. என்ன நினைச்சு நீ பயப்படுற? ஏய், நான் அப்படி உன்கிட்ட. சாரிங்க, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. ஆனாலும் எப்பவும் நம்ம இதே மாதிரி பேசுறதா? ஆமா, ஆனா எதனாலன்னு தெரியலையே. ஏவேனி, வீட்டுல யாருமே இல்லைங்கிறனால உனக்கு இந்த பதட்டமா? அப்படிலாம் இல்ல, இவ்வளவு நேரம் நான் நார்மலா தான் இருந்தேன். இப்பதான். அப்பனா உன்னோட பயத்து காரணம் நான் தானா? தெரியலங்க. சரி வாங்க, இங்க இருந்து வெளியே போகலாம். அதான் ஏன் கேக்குறேன். தெரியலையே. எப்பவும் நாம இந்த மாதிரி பேசுறதானே? இன்னைக்கு என்ன ஆச்சு? தெரியலங்க. என்னாச்சு வேணிக்கு? இவ்வளவு நாளா வேணிக்கிட்ட நான் பார்க்காதது. பதட்டம், பயம், கைகாலெல்லாம் இப்படி நடுங்குது. உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது. ஏன், எதுக்காக? வேணா நம்மள பாக்குறதான் பேசுறதா? ஆனா இன்னைக்கு ஒருவேளை வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுக்காக நம்ம பக்கத்துல வந்ததும் பயப்படுறாளா? நாம பக்கத்துல டெய்லி இந்த மாதிரி பேசுறதானே? கல்யாணத்துக்கு முன்னே இப்படிதான் பேசியிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் வீட்டுல இந்த மாதிரி யாரும் இல்லாம இல்ல. இப்ப யாரும் இல்லைங்கிறனால. இருந்தாலும் இப்ப கல்யாணம் முடிஞ்சது, நம்ம பக்கத்துல வர்றனால பயப்படுறாளா? இல்ல நம்ம ஆட்டிடியூட் எதுவும் வேணிக்கிட்ட கோபமா பேசி பார்க்கலாமா? இதே பயம் இருக்கான்னு செக் பண்ணலாமா? பேசி பாப்போம். சரத்து சரத்து. சொல்லு வேணி. இங்க இருந்து போலாம். ஏன் அதையே சொல்ற? என்னன்னு தெரியல சரத்து, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. இல்லாட்டி நான் ஹால்ல உட்கார்ந்திருக்கேன். என்ன சரத்து, கோபமா பேசு. வேணியோட ஆட்டியூட்ட பார்த்தா அவளுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் கோபமா பேசி பார்க்கலாம். சரத்து இங்க இருந்து போலாம். என்ன அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? சரத்து, இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்ததுமே ஓவரா பண்ற? என்ன போலீஸ்காரனை பார்க்க ரவுடி மாதிரி இருக்கா, இல்ல போர்க்கி மாதிரி தெரியுதா? சரத்து ஏன் இப்படி பேசுற? ரவுடி பொறுக்கி மாதிரிலாம் இல்ல. எப்பவும் நீ எனக்கு ஹீரோ தான். நம்ம கோபப்பட்டா பயப்பில்லையே, நார்மலா பேசுறா. அப்பனா இவளோட பயத்துக்கு காரணம். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெனி சாரி. தப்புதான். எனக்கு என்ன தெரியும்? எனக்கே தெரியாம ஒரு மாதிரி பதட்டமா இதயம்லாம் வேகமா துடிக்குது. அதுக்காக நான் ஒன்னேலாம் குத்த சொல்ல மாட்டேன். நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி வா சாப்பிடலாம். பெட்டரா ஃபீல் பண்றாளா? அப்போ சரி ஓகே, பாத்துடலாம். நிஜமாவா? இப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. இப்போ இந்த பதட்டம் கைகள்லாம் நடுங்குறது
ஓகே தான், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி ஓகே ஓகே. சரத்து, இல்ல நான் கூட என்னடா திடீர்னு இப்படிலாம் ஃபீல் பண்றியேன்னு பயந்துட்டேன். நீ இப்போ ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். சரத்து, ஓய் என்னாச்சு? சரத்து, சரத்து, அது வந்து வேணி எனக்கு என்னன்னு தெரியலடி. நீ அவ்வளவு அழகா இருக்க. சரத்து, அது வந்து வேணி சரத்து, என்ன விடு. வேணி அப்படா நீ எதனால இப்படி பயப்படுற? ஒருவேளை சரத்து, சரத்து, என்ன விடு. நான் வெளியே போறேன். ஏய் வேணி என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, நான் தான். இங்க பாருமா. இல்ல சரத்து. ஏ ஓகே 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 ரிலாக்ஸ். இப்ப என்ன, நான் உன் புருஷன் தானே? என்ன விடு, நான் போறேன். ஏய் வேணி விடு, விடு. ஏ வேணி வேணி நில்லுன்னு சொன்னேன். சரத்து, என்ன விடு. சரத்து, விடு சரத்து. வேணி நீ ரிலாக்ஸ் ஆரு. ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாருடி, நான் தான். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? இல்ல, விடு, விடு சரத்து. விடு சரத்து, எனக்கு பயமா இருக்கு. வேணி ஏய் இங்க பாரு, கைகள்லாம் நடுங்குது, ஏதாவது ஆயிடும். ரிலாக்ஸா இருடி. நீ என்ன விடு. விடு சரத்து. வேணி நான் சொல்றத கேளு. ரிலாக்ஸா இருடி. என்ன விடு, நான் போறேன். என்ன விடு. ஏய் ஓகே ஓகே, நான் விட்டா நீ விழுந்துருவ. நீ ரிலாக்ஸா நில்லு. நான் உன்னை ஒண்ணும் பண்ணல. கையை விட்டு நீ நேரா நின்னு. நீ விடு. ஏ விட்டா விழுந்துருவடி. பரவாயில்ல, விடு சரத்து. சரத்து. ஏ ஓகே ஓகே. ஓ மெதுவா மெதுவா போ. ஏ மெதுவா. வேணி வேணி உனக்கு என்னாச்சு? இவ்வளவு நாள் இல்லாம நீ பயப்படுறது எனக்கு புரியல வேணி. இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஆனா இன்னைக்குதான் வீட்டுல யாரும் இல்ல, அதனால நான் ஏதாவது தப்பா நடந்துக்குவேன்னு பயப்படலா? அப்படியே இருந்தாலும் நான் தானே. ஒருவேளை வேணி பழைய விஷயம்லாம் உன் மனச பாதிச்சிருக்கா? நீ அதனால ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கியா? நான் தான் உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேனா? இல்ல இது என்னன்னு பாக்கணும். கைகாலெல்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் வேர்த்து ஒரு செகண்ட்ல உடம்பெல்லாம் ஐஸா மாறுது. இவ்வளவு பயம் இல்ல. இதை இப்படியே கண்டுக்காம விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அம்மாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவோம். எல்லாரும் வீட்டுக்கு வந்தாதான் வேணி நார்மலா இருப்பா. இல்லைன்னா நாம இங்க வீட்டை விட்டு கிளம்பணும். சரி ஓகே, எல்லாரும் வர வரைக்கும் நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். வேணி அவளா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேச வருவா. அம்மாக்கு கால் பண்ணிட்டு வெளியே போலாம். ஏய், ஏண்டி அவசரப்படுத்துற? பிரசாதம் கொடுத்துட போறாங்கப்பா. இப்பவும் நம்ம கோவிலை விட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நம்மள யாருமே கூப்பிடல. எல்லாம் சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பாத்துக்கோங்க. நீங்க வாரீங்களா வரலையா? ஏய் சுபா, நம்ம அத்தைங்க தானே பிரசாதம் கொடுக்க போறாங்க. நமக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து வைக்க மாட்டாங்களா? அதான் சொல்றேன், கொஞ்சோண்டு. அது எப்படி காணும்? அதுவும் இன்னைக்கு கற்கண்டு பொங்கலும் சுட சுட சாம்பார் சாதம் மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப நீங்க வாரீங்களா வரலையா? ஏய், என் புருஷனும் பக்கத்துல இல்ல, புள்ளையும் பக்கத்துல இல்ல. நானே ஜாலியா எனக்கு என்ன சுத்திட்டு இருக்கேன். உனக்கு என்னடி? எனக்கு சாப்பாடு பக்கத்துல இருக்கணும். சோறு முக்கியம்ல. சரிதான். சரி வாமதி, இதுக்கு மேலேயே சுபா தாங்க மாட்டா. பேசாம கிளம்பிடலாம். ஆமா வாங்கப்பா போலாம். ஏய் வாசுகி, வேதவழி அம்மா ஆதவனை வெளியே தான் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதான் அவனை அப்படியே பார்த்துட்டு வேதவழி அம்மாவையும் கூட்டிட்டு கோவிலுக்குள்ள போலான்னு நினைச்சேன். அப்படியா? சரி ஓகே, நீங்க 2 பேரும் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. போங்க, உங்களுக்கு உங்க பிள்ளைங்க தான் முக்கியம். நான் போய் என் வேலையை பாக்குறேன். சரிடி, வேதவழி அம்மா கோவிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வரோம். எப்ப கோவிலுக்குள்ள போறியா? போறேன்னு அப்பவே சொல்லிட்டேன்டி. அடப்பாவி, கோவில் பிரசாதத்துக்கு இவ்ளோ ஆசையா? அதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட் வாசுகி. இந்த மாதிரி வரும்போது பிரசாதம் கிடைச்சா விடக்கூடாது. இவ்ளோ பெரிய லைன் இருந்தாலும் பார்த்து கடந்து வாங்கிடணும். அதோட ருசியே தனி, தெரியுமா? முடியல. ஏய், ஓர ஃபில்டப் பண்ணாதீங்க. நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பிரசாதம் கொடுத்தா வரிசையில நிக்க அத போய் வாங்க ஓவரா கூச்சப்படுவாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க போய் வாங்கி கொடுத்தா ஆஹா ஓஹோ நமக்கே கொடுக்காம சாப்பிடுவாங்க. ஓ, அந்த மாதிரி ஆளுங்களா நீங்க? ஏய், 2 பேரும் அவனா நீங்க?
அடி வாங்க போற அதானே நாங்க இதுக்கு கூச்சப்படணும். லைன்ல நின்னு ஒரு தடவை இல்ல 2-3 தடவை கூட வாங்குவோம். ஆமா ஆமா சீட்டிங் பண்ணி அப்புறம் நம்ம ஆளுங்க தானா நீங்க? எல்லாம் ஒரே இனம் தான். அப்ப ஓகே ஓகே போங்க போங்க. அவனையும் சேர்த்து தூக்கிட்டு வாங்க. அவனுக்கு ஒரு தட்டு வாங்கி அவன் பேருக்கும் பிரசாதம் வாங்கி நாம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தாண்டி அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். ஐயோ என் இனமாடா. சரி நாங்க கூட்டிட்டு வரோம், நீ உள்ள போ. ஓகே மதி. வசுகி வரியா? வரேன்பா, நான் தான் அதவனை தூக்குவேன். வா வாசுகி. ஒரு வழியா கிளம்பிட்டாங்களா? சரி பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தட்டை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வரிசையில நிப்போம். டேய் வாடா, உன்னை தனியா மாட்டிருக்கு, தூக்கிட்டு போயிடலாம். வாயை பொத்தி நீ தூக்கிடா. அந்த பக்கம் யாராவது பாத்துருவாங்க, இந்த பக்கம் திருப்ப அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ஓகேடா, அப்படியே நீ நின்னு. அங்க வர்றது அம்மா இல்ல. சரி ஓகே நாம கிளம்புவோம். யாரா? டேய் வெயிட் பண்ணாத, அப்படியே தூக்கிட்டு போ. ஓகே ஓகே. டேய் வாய் மட்டும் பேச விட்டுறாத, வாயை மூடிக்கோ. ரைட் அப்படிதான், தூக்கு. சத்தம் போடாம வாயை மூடுறோம். ஓகே அப்படிதான்.